ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம ஜிகோக்கோட ரவ்டி பேபி எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு உங்கள் அப்படியே சாரி கேட்டுக்கிறேன். காலேஜ் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, எனக்கு டைம் கிடைக்கல, ஸோ அதனால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, நம்ம ஜிமின் வந்து ஜேகேக்கு ஒரு உமாவை கொடுத்து அவரோட லவ்வையும் கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாரு. ஜேகே திரும்பி உமாவை கேட்க ஜிமின் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சு வந்தால் சரி வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இப்படி ஜேகே திருப்ப கேஸை கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜிமின் வெக்கத்தில் அப்படியே வெக்கப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. இங்கே ஜிமினை ப்ரப்போஸ் பண்ண பையன் வந்து இங்கே நான் எதுக்கு நின்றுட்டுருக்கேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்டேன். 2 பேர் திரும்பி பார்த்துட்டு நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்ல, அவன் வந்து ப்ரோ என்னோட லவ் ப்ரோ அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு கட்டை இருக்குது, அதை எடுத்துகிட்டு அவனை துரத்திட்டு ஓட, அவனையும் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான். ஜிமின் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜேகே பாவம் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஜேகே வந்து கட்டி தூக்கி போட்டுட்டு ஜிமின் கிட்டே வராரு. சரி கிஸ் எப்போ தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட இப்போ பிடிச்சி கிட்ட எடுத்துகிட்டு கேட்க, ஜிமின் அப்படியே ஜேகே லைட்டை தள்ளிட்டு கிஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஜேகே வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன என்ன இத்தனை நாள் நான் பார்க்க வரல, என் மேலே லவ் இல்லைல்ல, அப்புறம் எதுக்குடா இப்போ என்கிட்ட கிஸ் கேட்குறேன், ஒழுங்காக வந்து போயிடு, நான் உன்கிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்ல, ஜேகே ஜிமின் கையை பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டு அமுல் பேபி இதான் உன் கோவமா, நீ சீக்கிரமாக லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னை தேடினதையும் பார்த்தேன், என்னை மிஸ் பண்ணதையும் பார்த்தேன், அதுக்கும் மேலே சுகா என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, ஸோ அதான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தேன், நீயே வந்து பீஸ்வாக நினச்சேன், ஆனால் என்னென்னமோ நடந்து கடைசியில் நீ உன் லவ்வாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல, ஜிமின் ஜேகேயோட செஸ்லேயே குத்திட்டு பொறுக்கி இதான் உன் பிளானடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஜேகேயோட செஸ்லேயே குத்த, ஜேகே ஜிமினோட கையை பிடிச்சிட்டு இந்த பொறுக்கி என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமினை செம்ம பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வேலைக்கு வந்துட்டு இன்னைக்கு நைட்டு என் கூட தங்கறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, பொறுக்கி ரொம்ப ஆசைப்படாத, அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னை உனக்கு தந்துட மாட்டேன், அப்போ நான் வேற என்ன பண்ணணும்னு செல்லம் அப்படின்னு கேட்க, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவ்வளோ சீக்கிரம் உனக்கு கிடைக்காது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, என்னடா இப்போ தான் லவ் சொல்லியிருக்க, அதுக்குள்ளே மாமனை விரட்டுற பார்த்தியா அப்படின்னு சொல்ல, ஜிமின் வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு, ஜேகே இருக்கு காலேஜ் இருக்குது நீ கிளம்பு, ஈவினிங் பார்க்கலாம், ஈவினிங் கண்டிப்பாக பார்க்கலாம்ல, கண்டிப்பாக பார்க்கலாம், நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் இருக்கணும், முடியாது, நீ இருக்க முடியாது, நீ இருப்ப, அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரி நம்ம ஈவினிங் பேசிக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்ப ஜேகே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம தேங்கையோ சுகாவையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. சுகா ரொம்ப நேரமாக வியோட கையை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை கிட்ட கொண்டு போயிட்டு வியோட கையை செம்ம டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்படியே வியோட ஃபேஸை பார்க்கணுமே, அவருக்கு வெக்கத்தில் அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. வி அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நடக்க, அதை பார்த்து சுகாவும் சிரிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சுகா வியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்க, வி திரும்பிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுகா அப்படியே வேகமாக கிட்ட வந்து வியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பேபி ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வி சிரிச்சுக்கிட்டே ஐ மிஸ் யூ டூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஜிமின் போய் காலேஜ் விட்டு வெளியே வரதான் காட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா வெளியே ஆல்ரெடி ஜேகே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, அதுவும் மோட்டார் பைக்கோட. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஜேகே வந்து நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன, நான் என் பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து சரி அப்போ அவனே பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஜேகே ஜிமினோட கையை பிடிச்சிக்கிட்ட எடுத்துட்டு நீ தானடா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்ல, நான் விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சிட்டே கேட்க, நான் ஒன்றும் விளையாடல சீரியஸாக சொல்கிறேன் பைக்கில் ஏறு அப்படின்னு சொல்ல, என் அப்பா ஆளுங்க யாராவது நோட் பண்ணிகிட்ருப்பாங்க, தெரிஞ்சது விஷயம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே முடியாது, பெரிய பிரச்சனை ஆகிடும், ஜேகே ஏறு அப்படின்னு சொல்ல, உனக்கு புரியுதியா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையா, அவரை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, ஜேகே வந்துட்டு லவ் பண்ணுறல்ல அப்போ ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் அப்படியே க்யூட்டாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு 1 செகண்ட் மாஸ்க் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி தலையாட்டாரு. ஜிமினும் மாஸ்க் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே மாஸ்க் போட்டுட்டு நிற்க, இப்போ எதுக்கு மாஸ்க் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, என் அப்பாளுங்க பார்க்காம இருக்கணும்ல அதுக்காக தான்டா, சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஜேகே சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்ம டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாரு.
அப்படியே 2 பேரும் பைக்கில் போயிட்டே இருக்க. ஜிமின் வந்து எங்கே தாண்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே அவர் அமைதியாக உட்காந்துட்டே இருக்க. ஜேகே கண்ணாடியில் ஜிமினை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்க. எதுக்குன்னு என்ன பார்த்துட்டே இருக்க, மாஸ்க் தானே போட்டுட்ருக்கேன், முகமே தெரியல, அப்படி என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார்டா சொன்னது, உன்னோட கண்ணு போதும்டா என்ன கொல்ல அப்படின்னு சொல்ல எங்கள் ஜிமினுக்கு ஒரே ஷை ஆகிடுது. அப்படியே வெக்கப்பட்டு ஜேகேவை நல்லா டைட்டாக பண்ணிக்கிட்டு அப்படியே சாஞ்சிக்கிறாரு. ஜேகே இங்கே சிரிச்சுக்கிட்டே, டே வெக்கப்பட்டது போதும், ரீச் ஆகிட்டோம் இறங்க அப்படின்னு சொல்ல ஜிமின் இறங்கி பார்க்குறாரு. என்னடா கோவிலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜிமின் வந்து என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜேகே வந்து நான் உன்னை பார்த்த நாள்லேருந்து இந்த கடவுள்கிட்ட தான் வேண்டிகிட்ருக்கேன், எனக்கு என் ஜிம்மன் எப்படியாவது கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டார் இல்லையா, அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்து அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போக, உள்ளே போகும்போது ஜிமின் வச்ச கண்ணெடுக்காமல் ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே 2 பேரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வர ஜேகே வந்து சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கா, நீ இன்னைக்கு நைட் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும்னு சொன்னேன், ஓ உனக்கும் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, கோயில் முன்னாடி நின்றுட்டு என்னடா பேசுகிற, பொறுக்கி கொன்னுடுவோம் உன்னை அப்படின்னு சொல்ல, சும்மா விளையாடினேன், உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நம்ம நாளைக்கு ஒரு ட்ரிப்புக்கு கிளம்ப போகிறோம் 3 நாள். ஜிமின் வந்து ஷாக் ஆகிட்டு, 3 நாளாக என்னடா விளையாடுறேன், எங்கள் அப்பா பற்றி தெரியும்ல, எவ்வளோ பிரச்சனையாகும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பேசிகிட்டே இருக்க. என்னப்பா என்ன ஆயிடுச்சு, உங்கள் அப்பா கிட்ட தானே காலேஜில் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லு, இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஊரை சுற்ற போகிறேன்னு சொல்லு, இல்லை அவனை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லு, எதையாவது சொல்லு, நீ நாளைக்கு வர அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து டீ விளையாடாத அப்படின்னு சொல்ல, நான் சீரியஸாக சொல்கிறேன், நீ நாளைக்கு வர, நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், சரிவா பைக்கில் உட்காருன்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டே இருக்க. ஜிமின் வந்து டீ புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா, அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரிச்சுடுவாரடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மன பேசிக்கிட்டே இருக்க. ஜேகே கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு, சரி நாளைக்கு பார்க்கலாம். ஜிமின் ஜேகே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஜேகே வந்துட்டு நாளைக்கு 8 o'clock மறந்துடாத, லவ் யூ பேபி, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அங்கேருந்து போயிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். ஆனால் ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வர நம்ம ஜிமின் தான் காட்டுறாங்க. ஜிமின் யோசனையோடய வர அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்க வந்துட்டு, சின்னையா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின் குழப்பத்தோடய போய் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. யாருமே இல்லை டேபிள், அவங்க அப்பா கூட இல்லை, தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே சோகமான வாய்ஸோட அப்பா எங்கே அப்படி சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற ஆள்கிட்ட கேட்க, சின்னையா அது வந்து அவர் மேலே வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, ஜிமின் சாப்பிட்றத அப்படியே பாதியிலே நிறுத்திட்டு கையை கழுவிட்டு அப்படியே மேலே போகிறாரு. அவங்க அப்பா ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கு. டோரை நாக் பண்ணிவிட்டு அப்பா கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்ல, ஜிமின் நான் வேலையாக இருக்குன்னு தெரியும்லப்பா, அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து இப்போ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, என்ன வேணா இருக்கட்டும் நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து ப்ளீஸ்ப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, ஜிமினோட அப்பா வந்து ஜிமின் ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா, எத்தனை முறை சொல்கிறது, வேலையாக இருக்குன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக கத்திட, இங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிறது. அப்படியே சோகமாக நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்ப்பா நீங்கள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அமைதியாக உட்காந்துறாரு. அப்படியே அவர் கண்ணெல்லாம் கலங்கிட்டுருக்கு. அப்படியே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கு. எடுத்து பார்த்தா ஜேகே தான். பேபி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்க. அதை பார்த்த உடனே ஜிமினுக்கு இன்னும் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. ஜிமின் உடனே ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு அனுப்ப, ஜேகே வந்து டே இப்போ தானே விட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ளே ரொம்ப மிஸ் பண்ணுறியா, ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட, இந்த பக்கம் ஜிமின் வந்து என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட, இங்கே ஜேகேக்கு இவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாரு. இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தோணுது, உண்மையை சொல்லு ஜிமின், இல்லை நான் வீடியோ கால் போடுறேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து வேண்டாம் நான் வீட்டில் இருக்கேன், அப்பாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து ஓகேடா சரி நான் அப்புறம் பேசுகிறேன், பாய் குட் நைட் அப்படின்னு சொல்ல, ஜேகேவோ குட் நைட் பேபி அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு மொபைலுக்கே வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே இங்கே கடிகாரம் 12 o'clock அடிக்கிறது தான் காட்டுறாங்க. ஜிமின் இன்னமும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. அவங்க அப்பாவும் ஒரு வழியாக வெளியே வர, இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, இல்லைப்பா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, ஜிமின் வந்துட்டு என் கூட படிக்கிற தேங்க உங்களுக்கு தெரியும்ல, தெரியும், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா, அவன் ஊருக்கு போகிறான், கூட துணைக்கு என்ன வர சொல்கிறான், நானும் போயிட்டு வரட்டுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவன் தான், இப்போ நான் அவன் கூட போகிறேன்னா கண்டிப்பாக அவன் என்கிட்ட பேச타. ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல, ஜிமின் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ப்ளீஸ்ப்பா, நான் வேலையாக இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டீ விளையாடாத அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து என்னப்பா அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து டீ விளையாடாத அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து என்னப்பா 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 அப்படின்னு சொல்ல, ஜி
நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறேன் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல, எது சொன்னாலும் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. எது சொன்னாலும் கேட்குறேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஜிமினோட அப்பா, அப்போ நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன் மாமா பொண்ணை நிச்சயம் பண்ணிக்கிறேன், அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஜிமின் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. அப்படியே மேலமாக கிட்ட வந்து அவங்க அப்பாவோட கையில் சத்தியமும் பண்ணுறாரு. ஜிமின் எதுக்காக அவங்க அப்பாவோட இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு சத்தியம் பண்ணாரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, உண்மையாலுமே அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய்.